லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாம் அம்மாவுக்காக தான். பத்திரமா போயிட்டு வாத்தா. நான் வரங்கத்த. என்னம்மா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்க, என்ன நின்னு கேட்கலாமாம்மா? அதெல்லாம் வேண்டானே, நீங்க போங்க. சரிம்மா. शिवा स्वाहा नारायण स्वाहा माधव स्वाहा गोविंदाय नमः अस्य यजमानस्य अपृततारुं चात्य करिष्ये मम यजमानस्य कर्मवत्याः श्राद्धे सामचनिकस्नाद्धे च आचार्ये चात्य करिष्ये அம்மா, உங்க புருஷனோட சேர்ந்து ஒன்னா நில்லுங்க. இந்தா வாங்கிக்கோ. இத போய் காக்காய்க்கு வச்சுட்டு காக்கா சாப்பிடுதான்னு பார்த்துட்டு 2 பேரும் குளத்துல காலை நனைச்சிட்டு வாங்கோ. முக்கியமா 2 பேரும் படையில ஒன்னாதான் வைக்கணும். சரிங்க சாமி. வா. என்னம்மா, நீங்க வச்சா காக்கா சாப்பிட மாட்டேங்குது? உமா, பக்கத்துல இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேங்குது. என்னவோ பின்னாடி போலாமா?
பெத்த பொண்ணு ஆத்தாவுக்கு படையல் வச்சிருக்கு, காக்கா சாப்பிடாம இருக்கு அப்படின்னா அம்மா ஏத்துக்கலன்னு தான் அர்த்தம். சடங்குல ஏதாவது குறை வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்களே. அப்போ உங்க அம்மாவுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது பண்ணிட்டீங்களோ? இல்ல உங்க அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம் செய்யாம விட்டுட்டீங்களோ? அப்படி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம தவிர்த்தாலோ செய்யாம விட்டுட்டாலோ படையலை ஏத்துக்க மாட்டாங்க. இவ எங்க இங்க? இவளை யார் இங்க கூப்பிட்டது? எந்த தைரியத்துல இவ இங்க வரா? வாடி வா, இன்னைக்கு மாமா இவள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறாரு. அத கண் குளிர பாப்போம். வா அமுதா. அமுதா, உமா படையல் வச்சா அது அம்மா ஏத்துக்கல. எல்லாரும் வருத்தமா இருக்காங்க. எங்க நீ வராம போய் படையல் தடங்களாயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்ட. ஐயரே, இவங்க தான் என் மூத்த தங்கச்சி. இவங்க கையால படையல் வைக்கட்டும். முன்னாடி வந்து நில்லுங்க. புருஷம் பொண்டாட்டியுமா சேர்ந்து இந்த படையல காக்காக்கு வச்சிருக்கோம். நான் வச்சே காக்கா சாப்பிடல. நீ எல்லாம் எந்த நம்பிக்கையில வைக்கிற? பாருங்கோ, இப்போ அம்மா படையல ஏத்துக்கிட்டாங்க. சின்ன பொண்ணு வச்சா ஏத்துக்கல, பெரிய பொண்ணு வச்சதும் படையல ஏத்துக்கிட்டாங்க. பெரிய பொண்ணுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. அதனாலதான் படையல முன்னாடி சாப்பிடாம இருந்திருக்காங்க. கைய கால அலம்பிட்டு வாங்கோ.
இப்படி நடந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு என்னைய விட உன் மகதான் வசதியா போயிட்டால. அலமேலு, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலல்ல. நீயும் என் பக்கம் இல்லையா? அவ என்னைய நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்துல வச்சு அசிங்கப்படுத்திட்டு போனா. ஆனா நீ அவ சாப்பாடு வச்சாதான் ஏத்துக்கிற. என்ன அலமேலு இது? எனக்கு புரியலையே. நான் அம்புட்டு தூரம் வேணான்னு சொல்லியும் நீ வீடேறி போய் அவங்கள அழைச்சிருக்க. அப்போ யாருக்கும் அப்புச்சி முக்கியம் இல்லை, அப்படித்தானே? ஐயோ அப்புச்சி, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, ஒருவேளை அமுதா வராமல் போயிருந்தா நம்ம எல்லாருக்குமே சங்கடமாக போயிருக்கோம். அதனால தான் நானே போய் அழைச்சிட்டு வந்தேன். எப்படியோ படையில் நல்லபடியாக முடிஞ்சதில்ல, நமக்கு அதான அப்புச்சி வேணும். அப்புச்சி, நான் செஞ்சது தப்பாக இருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்புச்சி. என்னங்க நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஈஸியா மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால மாமா மனசு எவ்வளவு காயப்பட்டிருந்தா இப்படி அத்தை முன்னாடி நின்னு புலம்பிட்டு இருப்பாரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன். நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேன். அவ என் பேச்ச கேட்கல. சரி, கல்யாணம் முடிஞ்சது. அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு போச்சு. தாலியை கழட்டி வீசிட்டு வான்னு சொன்னேன். அதையும் கேட்கல. ஊர்க்காரவங்க முன்னாடி வச்சு மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்ப என்னமோ உங்களுக்கு தான் அவன் மேல பாசம் அக்கறை எல்லாம் இருக்கிற மாதிரி ஆளாளுக்கு பேசுறிய. ஆனா உங்க எல்லாரையும் விட அவன் மேல நான் பாசம் வச்சிருந்தேன். அதுக்கு அவ எனக்கு செஞ்ச கைமாற பார்த்தல்ல. என்னைய தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஃப்ராடு பைய வீட்டுக்கு போயிட்டா. இல்ல, இனிமே அவ நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்கவே கூடாது. எக்காரணம் கொண்டும் அவ மூஞ்சில முழிக்க கூடாது. நான் சாகர வரைக்கும் அவளை நான் மன்னிக்க மாட்டேன். மாமாவே வேணாம்னு சொல்றாங்க. இந்த மனுஷன் ஏன் இப்ப கிடந்து தங்கச்சிக்காக தவியா தவிக்கிறாரு? ச்சே, நல்ல குளிர் விட்டு போச்சு. பாத்துக்கிறவங்கள. புவனா, புவனா, ஏ புவனா, இதோ வரேன்னு. எங்க இருக்க? உனக்கு காது இருக்கா இல்லையா? கூப்பிடுறது கேட்கல? நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, அதுவும் காதுல விழலையா? ஏய், விழுந்தா நான் ஏன் கூப்பிட போறேன்? சரி, எது கூப்பிட்டேன்னு சொல்லு. சமையல் கட்டுல வேலை போட்டபடி கிடக்கு. எனக்கு 2000 ரூபாய் பணம் வேணும். போய் அம்மா கிட்ட கேட்டேன்னு கேளு. என்ன மூஞ்ச சொல்லிக்கிற? போ. அதுக்கே கத்துற? போய் கேட்டு தொலைறேன். அம்மா, வடிவேல நான் உன்கிட்ட 2000 ரூபாய் காசு கேட்டுச்சு. எதுக்கு அவனுக்கு பணம்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லு போ. அண்ணே, அம்மா கிட்ட கேட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. என்னது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? கேட்டதுதான் தப்பு. டேய் வடிவேல், வடிவேல், பணத்தை எடுக்காதடா. மா, வீரவுல எடுத்த பணத்தை உள்ள வை. மா, முடியாதுமா. எனக்கு செலவுக்கு பணம் தேவை. வீட்டுக்கு 4 காசு சம்பாதிக்க திராணி இல்ல. வீட்டுல இருக்கிற காசு எடுத்துட்டு போய் செலவழிக்க தெரியுதா? மரியாதையா பணத்தை எடுத்த இடத்துல வச்சிரு. இல்ல அம்புட்டு தான் சொல்லிட்டேன். விடுமா, எனக்கு வேணும்ங்கறல்ல. முடியாதுடா. டேய் டேய், முடியாது. வை பணத்தை.
நில்லுங்க. அத்தை தான் பணத்தை வச்சுட்டு போக சொல்றாங்கல்ல. வைக்க முடியாது. என்ன பண்ணுவ? உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? வீட்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போனா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? போய் பிச்சை எடுங்க. நியாயமா பார்த்தா நீங்க சம்பாரிச்சுதான் உங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும். நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. இங்க பாரு, உன் அட்வைஸ் எல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்க. இனிமே இதுதான் என் வீடு. என் வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நானும் தான் பொறுப்பு. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா பணத்தை வச்சுட்டு போ. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க. ஏய் ஏய், இதுக்கு மேல என் விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான். எப்படி பேசிட்டு போறா பாரு. அம்மா விடுமா, அவன் ரவுடி பையன். இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் முரட்டுத்தனமா நடந்துக்குவான். அவன்கிட்ட நீ எந்த பேச்சும் வச்சுக்க வேண்டாம். அவன் யாருக்கும் அடங்க மாட்டான். இந்த மாட்டுக்கு எப்படி மூக்கனா கயிறு போடுறதுன்னு தெரியலையே. அத்தா, என்ன பெத்தாளே, எங்க இருக்க? வெளியில வா. குடிச்சிட்டு வந்தானா? வான்னு சொல்றேன்ல. நிம்மதியா ஒரு டிவி கூட பார்க்க. ஏய் பூனா, எங்க அம்மா எங்க? கூட்டு வா. குடிச்சிட்டு வந்திருக்கியா? சத்தம் கித்தம் போடாம போய் அமைதியா போடு. விடியா, நான் அமைதியா இருக்கணுமா? நான் இதுக்கு அமைதியா இருக்கணும்? அவள அமைதியா இருக்கு சொல்லு. என் விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டாரு. டேய், என்னடா, என்ன பிரச்சனைடா உனக்கு? ஏன் இம்புட்டு டென்ஷனா இருக்கற? ஏக்கா நீயே சொல்லுக்கா. இம்புட்டு நாள் நான் பணம் கேட்டு அம்மா இல்லன்னு சொல்லி இருக்குதா? என்னாச்சு? என்ன சொல்ற? இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் காசு கேட்டு அம்மா இல்லன்னு சொன்னது இல்லக்கா. ஆனா இன்னைக்கு என்னடானா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுதுக்கா. சரி அப்ப கேளு, அது தப்புதான். என்னமா நினைச்சிட்டு இருக்க? 10 மாசம் வயிற்றுல சுமந்து இம்புட்டு நாள் வளர்த்த என்ன விட, என் சந்தோஷத்தை விட நேத்து வந்தவ உனக்கு ஒஸ்டியா போயிட்டாளா? இப்படியா இருப்ப? எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் அமைதியா பேசு. உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. நீ அமைதியா இரு. மா நீ சொல்லுமா. இப்ப எதுக்கு நீ கிடந்து சலம்பிக்கிட்டு இருக்க? ஆமா, முன்னாடி மாதிரி எல்லாம் உன்னால உன் இஷ்டத்துக்கு நடந்துக்க முடியாது. இப்ப குடும்ப பொறுப்பு அமுதா கிட்டதான் இருக்கு. அவ சொல்றதான் எல்லாரும் செய்யணும். போடா. என்னது? இவ சொல்றத நான் செய்யணுமா? ஏன் இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா? நான் இந்த வீட்டு ஆள் இல்லைன்னு சொல்லு. ஏன் உன் பிள்ளை இல்லைன்னு சொல்லுமா. சொல்லுமான்றால. இப்ப நீ சொல்லி ஆகணும். இவ உனக்கு ஒஸ்டியா போயிட்டால. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இவதான் உன் குடும்பத்தை தலையெடுக்க போறவ, குடும்பத்தை கட்டி ஆள போறவன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இவதான் இங்க வேரோட குடும்பத்தை சாச்சி குழியில தள்ள போறா. பெத்த அப்பம் பேச்ச மதிக்காம ஒரு வெறும் பையில நம்பி இங்க ஓடி வந்து நிக்கிறாளே. இதுல இருந்தே தெரியல இவ லட்சணம் என்னன்னு. டேய் வடிவேலு, அடிச்சுக்காம சண்டை போடுங்க. மரியாதை. டேய்
வாய மூடு. வாய மூடுன்னு சொல்றேன். ஏய், வாய மூடு. என்ன முறைக்கிற? வெளியே போங்க. வெளியே போ.